இன்னைக்கு ஒரு நேயர் விருப்பம். நிறைய பேர் குயிக் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டிருந்தீங்க. யூஸ்வலாக நம்ம கிச்சனுக்கு போனோன்னா அங்கே இருக்கிற பொருள் வச்சே ஒன்று பண்ணலாம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதான் பண்ண போகிறோம். பட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு அருமையான கோதுமை தோசை, அதுக்கு கூட கொஞ்சம் வித்தியாசமான தேங்காய் துவையல். வாங்க ஸ்ட்ரெயிட்வே குக்கிங் போயிடலாம். ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். ஸோ வாங்க இந்த 10 நிமிஷம் பட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்வே குக்கிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தோசை மாவை நம்ம கரைச்சிக்குவோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஆட்டா. ஸோ அந்த 2 கப்புக்கு 1/4 கப்பு அரிசி மாவு. ஸோ இதெல்லாம் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும் ரெடியாக, இதுக்காக தேடியெல்லாம் ஒன்று அலைய வேண்டாம். ஒரு 3 ஸ்பூன் ரவை. இந்த ரவை வந்து ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்தோம்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு இருக்கும். பட் ஆனால் அந்த ரவை சேர்க்குறப்ப ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது. கரெக்டாக நம்ம குயிக்காக கரைச்சி ஒரு 10 நிமிஷத்தில் இமீடியட்டாகவே ஊற்றிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் இப்போ என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன வெங்காயம், அதாவது ஒரு ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம், 3லேருந்து 4 ஸ்பூன் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் கருவேப்பிலை ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட போடலாம், பட் கிள்ளி போடுறது பெட்டர். ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகான்னு வச்சுக்கலாம், பொடி பொடியாக நறுக்கி போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பொடியாக வெட்டின இஞ்சி. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ கையில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த உப்பு நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சோடனே தண்ணி ஊற்றி இதில் நம்ம கரைச்சிருவோம். ஸோ இந்த மாவு ஓரளவுக்கு நம்ம ஊற்றி கொஞ்சம் கெட்டி ஆனோன்னே ஃபர்தராக இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிரும். இப்போ தண்ணி ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த அளவு நம்ம கரைச்சிக்குவோம். தோசை ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து மாவை ஊற்றுற அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வேணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு, இந்த ஊற்றுற அளவுக்கு ஒரு நம்ம கன்சிஸ்டன்சி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஊறும், ஏன்னா ரவை சேர்த்திருக்கோம். ரொம்ப ஊறிடுவேன்னா இது லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இது நம்ம அந்த லைஸாக சைடில் வச்சுருவோம். இது ஊறிட்டு இருக்கிறப்பே குயிக்காக அந்த ஒரு துவையல் பண்ணிடலாம். ஸோ துவையல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பஞ்சியாக பண்ணுறதுக்காக சில விஷயங்களை சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா. ஸோ இந்த மிளகா கொஞ்சம் கரெக்டாக வறுத்து வரப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நம்ம அந்த போட்டிருக்கிற இந்த பருப்பு கொஞ்சம் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் ஜஸ்ட் வறுத்துருங்க. லைட்டாக கலர் மாறுது. இப்போது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அந்த உரித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க. ஒரு 3 நிமிஷம் அது கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் கரெக்டாக குக் ஆகி ஒரு கிளியர் ஸ்டேட், இந்த மாதிரி அந்த கலர்லாம் போய் ஒரு க்ளீனாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம வதக்கணுன்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு
புளி ஒரு சின்ன பீஸ் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் போட்டுருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற சூட்லேயே லைட்டாக ஒரு பரட்டல் இந்த புளியை போட்டுட்டு திருகி வச்சிருக்கிற ஒரு தேங்காய் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இதை அரைச்சி கொஞ்சம் கெட்டியாக ஒரு துவையல் ஆக்கிடுவோம். அது ரெடி பண்ணிவிட்டு தோசை எப்படி அழகாக ஊற்றி ரெண்டையும் சேர்த்து சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம கரைச்சி வச்ச மாவு ரெடியாக இருக்குது. தோசைக்கல் சுட்டுக்கிட்டு இருக்கு. பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு துவையலும் ரெடி. இப்போ நம்ம தோசை சுட்டு ரெண்டையும் சேர்த்து அழகாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி ஒரு ஃபோர்க்கில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு ஸோ அழகாக எடுத்து ஜஸ்ட் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய். ஸோ இப்போது அழகாக அந்த தோசை வெந்துருச்சு. ஜஸ்ட்டு திரும்பி போட்டுருங்க. ஸோ இப்போ 2 பக்கமும் இந்த தோசை நமக்கு வந்துருச்சு. ஸோ அழகாக இதை எடுத்து இதே மாதிரி நம்ம தோசையை ஊற்றி அழகாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். குயிக்கான ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு கோதுமை தோசை தேங்காய் துவையல். ரொம்ப ஈஸி. கரைச்சோம், அரைச்சோம், சமைச்சோம், டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு குயிக் மெனுவாக இருந்தால் கூட அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.